ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2023ஆம் ஆண்டு முதல் நாள் நம்முடைய குழந்தை இயேசு பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக மறை மாவட்டம் முழுமைக்காக ஜெபிப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதம்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. மோசே ஆரோனுக்கும் அவனுடைய புதல்வர்களுக்கும் அறிவுறுத்துகிறார். ஆண்டவர் மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி அவர்களை காப்பாற்ற வேண்டும். நாமும் கூட காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் தொடர்ந்து ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். ஏன் நாம் காப்பாற்றப்பட வேண்டும்? நம்முடைய பிரசன்னத்தால், நம்முடைய செயல்பாடுகளால் மற்றவர்களுக்கு நன்மை விளைய வேண்டும், ஆண்டவர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் காப்பாற்றப்பட வேண்டும். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் காய்க்காத அத்தி மரத்தின் உவமையை பற்றி சொன்னார். 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் பழத்தை தேடுகிறேன், இதை வெட்டிவிடு என்று உரிமையாளர் சொல்லுகிறார். அப்போது தோட்டக்காரன், ஐயா, இன்னும் 1 ஆண்டு இருக்கட்டும், சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், காய்த்தால் சரி, இல்லையென்றால் வெட்டிவிடலாம் என்று கெஞ்சி கேட்கிறான். பிரியமானவர்களே, நாம் காய்க்க வேண்டும் என்று, கனி தர வேண்டும் என்று 2023ஆம் ஆண்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் போல தெரிகிறது. பாருங்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மை விட இளையவர்கள், ஏன் என்னுடைய மாணவர்கள் பலர் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். ஆண்டவர் இன்னும் என்னை, உங்களை உயிராக வைத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவருக்கு நன்றி கூறி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே உம்முடைய இரக்கம், உம்முடைய அருள், அதை நன்றாக பயன்படுத்துவேன் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் முடிவு கொள்ள வேண்டும். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று ஆசீர்வாதம் நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுவது அதற்காகத்தான். பாசமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தன் முகத்தை உன் பக்கம் திருப்பி உன் மீது அருள் பொழிவாராக. இரண்டாவது நாம் கேட்கிறோம், ஆண்டவருடைய முகம் நம் பக்கம் இருக்க வேண்டும். போகின்றோம் பாதையில் ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு எதுவும் செய்ய நமக்கு மனம் இல்லை, வேறு பக்கமாக திருப்பி கொண்டு போய் விடுகிறோம். ஆண்டவரே, அப்படி எங்களை செய்து விடாதீர், எங்களை பாரும் ஆண்டவரே, உம்முடைய முகம் எங்கள் மீது இறக்கட்டும் என்று ஆண்டவரை பார்த்து அருளை கெஞ்சி கேட்கின்ற நேரம் இந்த நேரம். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும். 3வது ஆசீர்வாதம் பாருங்கள், ஷலோம் என்ற வார்த்தைக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த, நிம்மதியான, சமாதானமான, அமைதி நிறைந்த ஒரு வாழ்வு என்றுதான் அர்த்தம்.
அமைதி வேண்டும், மன அமைதி வேண்டும், குடும்பத்திலே அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும், உலகிலே அமைதி வேண்டும். இப்படி நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். பிரியமானவர்களே, கடந்த காலம் எப்படி இருந்ததோ, ஆண்டவரே 2023 தொடங்கிவிட்டது, நான் உமக்காக வாழ்வேன், உம்மை நம்பியிருப்பேன், பிலீவ், நம்பிக்கைக்கேற்ப வாழ்வேன், பிஹேவ், ஏனோ தானோ என்று யாரிடமும் ஒட்டாமல் இருக்க மாட்டேன், பிலாங், உம்முடைய திரு அவைக்கு நான் சொந்தம், என்னுடைய குடும்பத்துக்கு நான் சொந்தம், பிலாங், பிவேர், எச்சரிக்கையாக இருப்பேன், சாத்தானின் சோதனைகளுக்கு அடிபணியா வண்ணம் எச்சரிக்கையாக இருப்பேன். இப்படி வாழ வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் சிறப்பான விதத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம். 16ஆம் பெனடிக்ட் 1927ஆம் ஆண்டு அவர் பிறந்தார். இந்த 27 இன்னும் 4 வருஷம் ஆச்சுன்னா 100 வருடமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்திருக்கும். பாருங்கள், எத்தகைய ஒரு மாமனிதர், எவ்வளவு நிறைவான வாழ்வு. 1962ஆம் ஆண்டுல நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, பேசப்படுகிறது, 2ஆம் வத்திக்கான் சங்கம் கூடியது. அப்போது அவர் ஒரு இளங்குரு, 35 வயது தான் பாருங்கள். இருந்தாலும் அவர் ஒரு பெரித்தோஸ், எக்ஸ்பர்ட், நிபுணராக அங்கே வந்து சேர்ந்தாரே பாருங்கள். ஜெர்மனியில் இருந்த ஒரு கர்தினால் அவரை துணைக்கு கூப்பிட்டு கொண்டு போனார் ரோமைக்கு, வத்திக்கான் பொது சங்கத்திற்கு. எல்லாருக்கும் உலகமெங்கோ வத்திக்கானின் புரட்சிகரமான சிந்தனைகளை எடுத்துரைத்தார். 35 வயதிலேயே பாருங்கள். அப்போதே அவர் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலை அந்த கவுன்சில் சமயத்திலேயே சந்தித்தார். பாருங்கள், பின்னாளில் அவர் மியூனிக் நகரத்தின் பேராயராக உயர்த்தப்பட்டார். நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது திருத்தந்தையாக, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் உடனே அவரை வத்திக்கானுக்கு அழைத்து கொண்டார். 1978 2005 வரை திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலின் வலதுகரமாக இருந்து 27 ஆண்டுகள் நிறைய திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலுக்கு துணையாக இருந்த அவர் எழுத, போதிக்க, திரு அவையை கட்டி காக்க, ஒன்றாயிருக்க அவர் செய்தாரே பாருங்கள். அவர் திருத்தந்தையாக இருந்தது 2005 2013 வரை 8 ஆண்டுகள் தான். ஆனால் திருத்தந்தையின் பணிகளை அவர் நிறைவாக செய்தது ஏறக்குறைய 35 ஆண்டுகள். 1962 இன்றைக்கு வரை மாபெரும் பொக்கிஷமாக விளங்கிய இந்த திருத்தந்தையின் அறிவு, ஞானம், உழைப்பு எல்லாவற்றுக்கும் நாம் இன்றைக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், 35 வயசுல சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, வத்திக்கான் சங்கத்தின் பல்வேறு கோட்பாடுகள், போதனைகள் உருவாவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஞானத்தை கடவுள் அவருக்கு கொடுத்தார், கடின உழைப்பை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஜோசப் ராட்சிங்கர் என்ற அந்த மனிதரை பின்னாளில் 16ஆம் பெனடிக்ட் என்று பெயர் பெற்ற அவரை பயன்படுத்திய கடவுள் உங்களை பயன்படுத்துவார். நமக்கு தேவையானதெல்லாம் நம்பிக்கை, தாராளம். ஆண்டவர் எல்லாருக்கும் அத்தகைய
நன்மனத்தை தருவார் என்று வேண்டுவோம், நம்புவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜனவரி மாதம் 1 தேதி ஒரு பெருவிழா. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கடவுளின் தாய், இறைவனின் தாய் என்று 1969ஆம் ஆண்டுக்கு முன் இந்த நாளில் பல விழாக்கள் இணைந்து கொண்டாடப்பட்டன. ஒன்று இயேசுவுக்கு பெயர் வைத்த நாள், இன்னொன்று இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்த நாள், இன்னொன்று மாதாவினுடைய திருவிழா என்றெல்லாம் இருந்தது. 1969ஆம் ஆண்டு திருவழிபாட்டில் மாற்றங்கள், சீர்திருத்தங்கள் உண்டாக்கப்பட்டன. ஏறக்குறைய 53 ஆண்டுகளாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்பு தாய் அன்னை மரியா கடவுளின் தாய் என்று விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. பாருங்கள், ஏன் இந்த விழா என்ற கேள்வி எழலாம். தொடக்க திருச்சபையில் முக்கியமாக 4ஆம் நூற்றாண்டில் என்ன ஒரு பிரச்சனை என்றால், நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, மாதாவுக்கு பிரசவ வலியே இல்லாமல் திடீர்னு குழந்தை பிறந்தது, எங்க இந்த வானத்திலிருந்து பிறந்த மாதிரி, மாதா வழியாக இயேசு பிறந்தார், மாதாவிடமிருந்து இயேசு பிறக்கவில்லை என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். கடவுளை எப்படி கடவுளின் மகன் என்று சொல்லாமல், அவர் மனிதரே இல்லை, மனித குழந்தையே இல்லை என்று சொன்னார்கள். நாஸ்டிசிசம், தோச்சட்டிசம், அதாவது பார்ப்பதற்கு அவர் மனித குழந்தை போல இருக்கிறார், ஆனால் உண்மையான குழந்தை கிடையாது. அந்த நேரத்தில் இன்றைக்கு 2ஆம் வாசகத்தில் நாம் கேட்டது போல, காலம் நிறைவுற்ற போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக, பவுலடியார் மாதாவை இந்த ஒரு இடத்தில் தான் சொல்லுகிறார், அதுவும் பெயர் சொல்லாமல் பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று சொல்லுகிறார். அடுத்த நூற்றாண்டு பாருங்கள், 5ஆம் நூற்றாண்டுல நெஸ்டோரியஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், இயேசு 2 ஆட்கள், 2 சுபாவம் உடையவர் என்று சொல்லாமல் 2 ஆட்கள், மனிதர், கடவுள். மாதா மனிதரான இயேசுவுக்கு தான் தாய், கடவுளான இயேசுவுக்கு தாய் இல்லை என்று சொன்னார். உடனே கிபி 431 எபேசு நகரத்தில் ஆயர்கள் எல்லாம் ஒன்று கூடி, நாட் கிறிஸ்தோதோகோஸ் பட் தெயோதோகோஸ், கிறிஸ்து என்ற மனிதரின் தாய் மட்டுமல்ல, அவர் கடவுளின் தாய் என்று அறிக்கையிட்டார்கள். அன்றையிலிருந்து இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. பாருங்கள், நம்முடைய அம்மாவை பார்த்து இந்த கையின் அம்மா, காலின் அம்மா, உடலின் அம்மா என்றா சொல்லுகிறோம், என்னுடைய அம்மா என்று தானே சொல்லுகிறோம். அதே போல கடவுள் மனிதத்தன்மையிலும் இறைத்தன்மையிலும் இருக்கிறார். 2ஆம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரனுடைய தாய் நம்முடைய தாய் என்று திரு அவை அறிக்கையிட்டு இன்றைக்கு கொண்டாடுகிறது. பாருங்கள், ஒரு பக்கம் பிசிக்கல் மட்டர்னிட்டி, உடல் அளவிலே தாய், அது முதலிலே எடுத்துரைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் மெட்டபிசிக்கல் மட்டர்னிட்டி, கடவுளின் தாய் என்று மீண்டும் சொல்லப்பட்டது. ஏனென்றால் கடவுளை, கடவுளின் மகனை
அந்த தாயிடமிருந்து பிரிக்க முடியாது. அது எல்லாவற்றை விட முக்கியமான பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் மாதாவோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் மட்டர்னிட்டி, ஆன்மீக விதத்துல நாம் எல்லாரும் கடவுளின் தாயாக முடியும். அதற்காகத்தான் புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொன்னார், மாதா தன்னுடைய கருப்பையிலே கருத்தாங்கியது 2ஆம் நிலைதான். மாதா முதலில் தன்னுடைய இதயத்திலே கருத்தாங்கினார்கள். கடவுளின் வார்த்தையை கேட்டு நம்பும் போது நாம் எல்லாரும் இதயத்திலே கருத்தாங்குகிறோம். இந்த விதத்துல நாம் எல்லாரும் இந்த ஸ்பிரிச்சுவல் மட்டர்னிட்டியில பங்கு பெற முடியும். நீங்கள் தாயாக முடியும், நான் தாயாக முடியும்.